இன்றைக்கி சேனல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபேக் அவுட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிஎஸ்சி ஸ்டாக் அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு 1 வீக் முன்னாடியே அப்டேட் பண்ணியிருப்பேன். பை அண்ட் செல் 2 அப்டேட் கொடுத்துருப்பேன். இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே கீழே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா கீழே டவுன்ஃபால் மூவ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்சைட் க்ளோஸ் வச்சா மேலே போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மேலே க்ளோஸ் வச்சுருக்கு, ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் அப்சைட் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ ட்ரெண்ட் லைன் ட்ரேட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கேண்டில் ஒரு புல்லிஷாக க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து பைக்கு மூவ் ஆன் ஆயிடுவோம். அந்த மாதிரி அக்ரெசிவாக மூவ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் கேண்டில்ஸ் வந்து அப்சைடில் க்ளோஸ் வைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு கேண்டிலுக்கு மேலே இருக்கணும், ஒரே இடத்துல கேண்டில்ஸ் ட்ரேட் ஆகக்கூடாது. இப்போ நான் வந்து இதில் கீழே க்ளோஸ் வச்சா ஏன் வந்து டவுன் சைட் ஃப்ளோ இந்த 2200 வரும் அப்படிங்கிறேன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த சேனல் பேட்டர்னில் இப்படி மூவ் ஆகுதுன்னா, இந்த மூவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே தான் இருக்கும். இப்போ இந்த செல்லை வந்து நம்மளுக்கு ட்ரேட் பண்ணுறக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கா அப்படின்னா இல்லை. மார்க்கெட் இந்த செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு கிளியராக என்ட்ரி கொடுக்கல. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா மேலே க்ளோஸ் வச்சுட்டு ஒரே இடத்துல ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு ஒரே சிங்கிள் கேண்டிலில் உள்ளே க்ளோஸ் வச்சிச்சு. இப்போ இந்த ட்ரேடை நம்ம லைவில் எடுத்துருக்க முடியாது. லைவில் எப்போ எடுத்துருக்க முடியும்னா, இந்த சேனல் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது, இப்போ இந்த அடுத்த கேண்டில் இங்கே கீழே க்ளோஸ் வச்சுருச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே கீழே டவுன் சைட் டார்கெட்டை ஏம் பண்ணியிருக்கலாம். பட் கீழே க்ளோஸ் வைக்கலை, மேலே இதை ஒரே இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இதில் வந்து பை ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்கும். பட் அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு தான். இப்போ இது வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் அவாய்ட் பண்ணணும், இந்த ஃபேக் அவுட் அவாய்ட் பண்ணணுன்னா எப்படி ட்ரேட் பண்ணணுன்னா, சேனல் பேட்டர்னில் எப்போவுமே வந்து பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் கீழே கொடுக்கும். அப்போ தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். இப்போ நீங்கள் எஸ்எம்சி என்ட்ரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃப்ளிப் என்ட்ரி கிடைக்கும். அந்த ஃப்ளிப்பில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து என்ட்ரி கிளியராக இருக்கும். ஃப்ளிப்பும் சேனலும் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியராக இருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷன்ஸோடு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஃபேக் அவுட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாடி கேண்டில் க்ளோஸ் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பாருங்கள். சரிங்களா? இப்போ இதுக்கான டீட்டெயில் வீடியோ நீ அப்கமிங்கில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.